சம் பேசிக் கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேன் ஹெல்ப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸோ பேஷலோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து போர்ன் அகைன் ஷெல். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பேஷ் ஷெல் கமாண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து கமாண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஐஃபன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை டபுள் ஐஃபன் கொடுக்கலாம். ஸோ எப்போ சிங்கிள் ஐஃபன் கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஏபிசி இதோட லெட்டர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த லெட்டர்ஸ் கொடுக்கும்போது சிங்கிள் ஐஃபன், அதோட ஃபுல் நேம் கொடுக்கணும், ஆப்ஷனோட ஃபுல் நேம் கொடுக்கணும்னா டபுள் ஐஃபன் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை வந்து வேல்யூ என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹூஎம்ஐ அப்படின்றது வந்து என்ன, ஹூஎம்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட்டாக வந்து எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்களோ அந்த யூசரோடைய யூசர் நேம் கொடுக்கும். ஸோ இப்போ நான் ரூட்டில் லாகின் பண்ணதுனால ரூட் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ உங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து யாரை அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் லாகின் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணணும், அந்த யூசர் நேமை கேப்சர் பண்ணணும் அப்படின்றப்ப ஹூஎம்ஐ அப்படின்ற கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கமாண்ட். ஸோ இது வந்து யார் வந்து லாகின் பண்ணிருக்காங்களோ இந்த சிஸ்டமில் அவங்களுடைய லாகின் யூசர் நேம் கொடுக்கும். ஸோ இப்போ நான் ரூட்டில் லாகின் பண்ணதுனால ரூட்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த கமாண்ட் வந்து இங்கே ஷெல் ஸ்கிரிப்டிங் ஒரு ஸ்கிரிப்டிங் கோடாக எழுதுறப்ப வந்து அந்த யார் வந்து அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறாங்க அவங்களோட யூசர் நேமை வந்து கேப்சர் பண்ணி லாக் ஃபைலில் அப்டேட் பண்ணணும், எக்ஸிக்யூட்டட் பை ரன் பை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து சிங்கிள் கமெண்ட் தான் கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து மோர் தென் ஒன் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் செப்பரேட்டட் பை செமிகோலன் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து கமாண்ட் 1க்கான ரிசல்ட்டும் பார்க்கணும், கமாண்ட் 2க்கான ரிசல்ட்டை பார்க்கணும். இப்போ வந்து மோர் தென் ஒன் கமாண்ட் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரே லைன்லேயே செமிகோலன் கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா கமாண்ட் 1ஓடைய அவுட்புட்டு ஃபாலோட் பை கமாண்ட் 2ஓட அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து எல்எஸ் அப்படின்றதோட கமாண்ட் என்னென்னா லிஸ்ட் டைரக்டரி. ஸோ இந்த கரண்ட் பாத்தில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் எல்எஸ். ஸோ அப்போ வந்து நான் எல்எஸ் கொடுக்கணும், அதே சமயம் வந்து ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னன்னு தெரியும் அப்படின்றப்போ நான் வந்து 2 கமாண்டை வந்து செமிகோலன் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு கமாண்டோட ரிசல்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கமாண்டோட ரிசல்ட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதப்பறம் நீங்கள் வந்து மோர் தென் ஒன் கமாண்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செமிகோலன்றதை யூஸ் பண்ணுவீங்க. சரிங்க? ஸோ இதோட ஆர்டர் வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர். ஸோ அப்போ சீக்வென்ஷியல் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது ரன் ஆகும், அடுத்தது செகண்டு, அடுத்தது தேர்டுன்னு சொல்லி ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மல்டிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நடுவில் வந்து நீங்கள் செமிகோலன்றதை அந்த டீலிமிட்டரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களா? எஸ் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ரிலேட்டட் கமாண்ட்.
ஸோ இப்போ கரண்ட் டேட் அண்ட் டைம் எடுக்கணும் அப்படின்னா டேட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஸோ என்ன டேட் என்ன டைம், ஸோ அது ஃபுல்லாகவே யூடிசி ஃபார்மேட்டில் கிடைக்கும். இல்லை எனக்கு இதோட ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணும், ஒன்லி டேட் எடுக்கணும் இல்லை ஒன்லி டைம் எடுக்கணும் அப்படின்றப்போ வந்து நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் கேபிட்டல் ஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து, ஸோ இது ப்ளஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார்மேட் பண்ணுறது, இந்த டேட் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, நான் வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு பர்சன்டேஜ் ஆர் மட்டும் போட்டேன் அப்படின்றப்போ ஜஸ்ட் வந்து இந்த டைம் மட்டும் கொடுக்கும். ஸோ 12:55 இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம் மட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து நான் டேட் மட்டும் எடுக்கணும் அப்படின்றப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்றப்போ வந்து அந்த டேட் மட்டும் கொடுக்கும். ஸோ அப்போ டைம் மட்டும் எடுக்கணும் அப்படின்றப்ப கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டேட் மட்டும் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு எப்படி பார்ப்பீங்க? mandate. ஸோ மேண்டேட்டும் கொடுக்கலாம். ஸோ மேண்டேட் கொடுத்தீங்க அப்படின்றப்போ வந்து அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயோ ஃபுல்லாக பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஏ அப்படின்றது வந்து அந்த அந்த 3 லெட்டர் இருக்க சன் மண் வெட் அந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் எடுப்போம் இல்லையா, சண்டேலேருந்து எஸ்யூஎன், மண்டேலேருந்து எம்ஓஎன். ஸோ அந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் எடுக்கணும்னா ஸ்மால் ஏ. கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னா சண்டே மண்டே டியூஸ்டே அப்படி எடுக்கலாம். ஸோ லைக் வைஸ் வந்து நீங்கள் மந்த்து ஜான் ஃபெப் மார்ச் ஏபிஆர் ஸோ அப்படின்னு எடுக்கணும்னா நீங்கள் ஸ்மால் பி. ஸோ ஃபுல் மந்த் எடுக்கணும்னா கேபிட்டல் பி. ஸோ அதை போல் வந்து நீங்கள் ஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டு தனியாக, மந்த்து தனியாக, டே தனியாக, இயர் தனியாக, மினிட்ஸ் தனியாக, ஹவர்ஸ் தனியாக, ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக யூடிசியில் வருது இல்லையா, ஸோ அதுலேருந்து நீங்கள் டேட் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு பிறகு, ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கரண்ட் யூஸர்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஸருடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து பாஸ்டபிலிட்டி. ஸோ யூஸருடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாஸ்டபிலிட்டின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன கேட்கும்னா நியூ பாஸ்வேர்டை வந்து செக் பண்ணுறதுக்கு கேட்கும். சேஞ்சிங் பாஸ்வேர்ட் ஃபார் யூசர் ரூட், ஏன்னா ரூட்டுன்றதுலாம் லாகின் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்து அதோட பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு வந்து நியூ பாஸ்வேர்டு கேட்குது. சார் அதில் எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு கேட்காம கேட்குங்களா? யூஸ்வலாக வந்து எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு கேட்டு தான் கேட்கும்.
இங்க வந்து லேப்ன்றதுனால வந்து இதுல சேஞ்ச் பண்ண முடியாது. நான் சும்மா ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இதில் பாஸ்வேர்ட் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு தான் கேட்கும். எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு கேட்காது மோஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டு தானே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அந்த ஆத்தன்டிகேஷன் பண்ணிட்டு தான் உள்ளே வரீங்கன்றதுனால வந்து அது எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ அது ஃபைல் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ இந்த ஃபைல் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணீங்க, ஃபாலோட் பை அந்த ஃபைலோட பாத். ஸோ அப்போ அந்த ஃபைலில் வந்து இடிசின்ற ஃபோல்டரில் இருக்குன்னா /etc/ஃபைல் நேம். ஸோ அதை போல் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பாத்து தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோடைய டைப் என்ன, ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் என்னன்றதை கொடுக்கும். ஸோ அதே போல் பின்ன்ற ஃபோல்டரில் உள்ள பாசிபிலிட்டி என்ன, ஸோ /ஹோம்ன்ற ஃபோல்டர் என்ன, இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃபைல், ஸோ அது ஃபோல்டராக இருந்தால் கூட அது என்னன்னு சொல்லிட்டு அது கொடுக்கும். பார்ப்போம் இது. ஸோ இப்போ வந்து நான் ஃபைல் followed by /etc followed by first update. இது வந்து பார்த்தீங்கன்னா ASCII text இதோட ஃபைல் ஃபார்மேட்டு. பின்னில் உள்ள ப்ராஸ்டபிலிட்டி இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபைல் டைப் வந்து LSP எக்ஸிக்யூட்டபிள். இந்த ஃபைல் அதோட ஃபைல் டைப் வந்து இது. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைல் இப்போ நான் ஃபோல்டர் கொடுத்து பார்ப்போம். சிம்பாலிக் லிங்க் டு இது என்னன்னு சொல்லி சிம்பாலிக் லிங்க் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பாலிக் லிங்க், ஹார்ட் லிங்க் சொல்லி இதுன்ட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஹோம்ன்றது வந்து ஒரு டைரக்டரி இல்லையா. ஸோ அந்த டைரக்டரி வந்து அது அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் டைரக்டரி கொடுத்தீங்கன்னா அது டைரக்டரின்னு சொல்லும். ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபைல்ன்ற கமாண்டு வந்து வாட் டைப் ஆஃப் ஃபைல் அண்ட் ஆல்சோ வந்து அது ஃபைலா இல்லையா அப்படின்னு சொல்லி அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கமாண்ட் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைல் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் PASSWD அண்ட் செகண்ட் ஒன் இருக்குல்ல ஃபைல் ஸ்லாஷ் பின் PASSWD. ஸோ யூஸ்வலாக இந்த ஃபைல்ன்ற கமெண்ட் என்ன கொடுக்குன்னா, ஃபைலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அந்த அது வந்து பாஸ் பண்ணுவீங்க. அது எது ஃபைலாக இருக்கலாம் இல்லை ஃபோல்டராக இருக்கலாம். ஸோ இந்த பாஸ் WDன்றது வந்து ஒரு ஃபைல். அது வந்து இடிசிலையும் இருக்குது, பின்னுலையும் இருக்குது அந்த ஃபைல். சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் அப்படின்றது லிஸ்ட் டைரக்டரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் இடிசின்னு கொடுக்கும்போது இதில் வந்து அந்த பாஸ் WDன்ற ஃபைல் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? அதே போல் எல்எஸ்ல நான் வந்து பின் அப்படின்னு கொடுக்கும்போது அதே பாஸ் WD வந்து இங்கே இருக்கணும். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ பாஸ் WD அப்படின்ற ஃபைல் வந்து ரெண்டு பாத்லேயுமே இருக்குது, ரெண்டு ஃபோல்டர்லேயுமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்றதுக்கு வந்து நான் ஃபைல்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இடிசியில் உள்ள பாஸ் WDன்ற ஃபைல் வந்து ஒரு ஆக்சி டெக்ஸ்ட் உள்ள ஒரு ஃபைல். ஸோ இதே போல் வந்து நான் பின்னில் உள்ள ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் ஃபைல். அது வந்து பார்த்தீங்கன்னா setuid ELF 64-bit LSB by executable file. சரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது சிம்பாலிக் லிங்க், ஹார்ட் லிங்க் சொல்லி ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ சிம்பாலிக் லிங்க்ன்றது வந்து இப்போ ஷார்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிங்க் டு திஸ் ஃபோல்டர். ஸோ அப்போ வந்து நீங்கள் /usr/bin அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன இருக்கோ அதுதான் இது. சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பாலிக் லிங்க் அப்படின்னு சொல்லுது. இது வந்து நாட் ஏ டைரக்டரி, இட்ஸ் ஏ சிம்பாலிக் லிங்க் டு திஸ் டைரக்டரி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபைலில் /etc கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு டைரக்டரி. இது வந்து சிம்பாலிக் லிங்க் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டைரக்டரி. ஸோ அதனால் வந்து டைரக்டரி சொல்லு. ஸோ அப்போ ஃபைல்ன்ற கமாண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா அது டைரக்டரின்னு சொல்லும். ஒரு சிம்பாலிக் லிங்க் கொடுத்தீங்கன்னா அதோடைய சிம்பாலிக் லிங்க்கு இதுதான் ஒரிஜினல் டைரக்டரின்னு சொல்லி அதை டைரக்டரி மென்ஷன் பண்ணும். ஸோ இதே ஒரு ஃபைலை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. ஓகே, இது வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்கு இல்லையா, இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல் சொல்லி நான் ஃபைலில் கொடுக்குறேன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASCII டெக்ஸ்ட். ஸோ ASCII ஃபார்மேட் உள்ள ஃபைல். ஸோ ஃபைலோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ASCII டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எனி கொஸ்டின் புரியுதுங்களா? சார், one second. So can you hear me? கேட்குதுங்க, சொல்லுங்க. சார், அந்த சிம்பாலிக் லிங்க்னு வந்துச்சுங்களா, /bin போட்டோம்ல, அது என்ன சொல்ல வருதுன்னா, முன்னாடி யூசர்ன்ற ஒரு டைரக்டரி இருக்கு, அதுக்கப்புறம் தான் பின் இருக்குன்னு சொல்ல வர்றது தான் அப்படி சொல்லுதுங்களா? இல்லை. ஸோ நம்ம வந்து ரெண்டு லிங்க் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இன்றைக்கே பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஹார்ட் லிங்க், இன்னொன்று வந்து சாஃப்ட் லிங்க். சரிங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டு அனதர் ஃபைல். ஸோ ரெஃபரன்ஸ் டு அனதர் ஃபோல்டர், அதுதான். அப்போ வந்து /binன்றது வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் /userல உள்ள /bin.
ஸோ இப்போ எல்எஸ் யூஎஸ்ஆர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குங்க, சரிங்களா? ஸோ யூஎஸ்ஆர்ன்றது ஒரு ஃபோல்டர். இது வந்து நம்ம டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் ஃபைல் சிஸ்டமில் வந்து நம்ம அன்னைக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம் இல்லையா? யூஎஸ்ஆர் இல்ல வீக் யூசர். நான் ஜாயின் பண்ணல. ஓகே. ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ஃபைல் சிஸ்டமில் வந்து என்னென்ன டிஃபால்ட்டாக ஃபைல்ஸ் இருக்கும், ஃபோல்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து /யூசர் அப்படி /யூஎஸ்ஆர்னு சொல்லுவோம், இல்லை யூசர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து மெயினாக எதுக்கு இருக்குன்னா, இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரு, அப்புறம் வந்து இன்க்ளூடட் ஃபைல்ஸு, ரீட் ஒன்லி டேட்டா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும், ஷேர்ட் லைப்ரரிஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பின், எஸ்பின், லோக்கல் அப்படிலாம் இருக்கும், சரிங்களா? ஸோ சப் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பின்னு டேரெக்டாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது, அது வந்து டேரெக்டான ஃபோல்டர் கிடையாது. இந்த யூசரில் உள்ள பின் ஃபோல்டர், இது வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டீட்டெயில்டாக சாஃப்ட் லிங்க்னா என்னன்னு பார்ப்போம். பட் ஹை லெவலில் சொல்லணும்னா அது வந்து இந்த பாத்தை தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட கண்டென்ட் எடுக்கணும். இது வந்து சிங்கிள் ஃபைல்லையும் எடுக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் ஃபைல்லேருந்து நாங்கள் கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றப்போ கன்கார்டினேஷன். ஸோ கேட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ கன்கார்டினேட் தி கண்டென்ட்ஸ் அப்படின்றது தான் கேட். ஸோ கேட்டுன்றது கமாண்ட்டை வச்சுட்டு ஒரு ஃபைலோடைய கண்டென்ட்டை ரீட் பண்ணலாம். ஒரு ஃபைல் கண்டென்ட்டோடைய ரீட், அது வந்து சிங்கிள் ஃபைலாக இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் ஃபைலாக கூட இருக்கலாம். இப்போ மோர் தென் ஒன் ஃபைல்னா ஃபைல் 1 ஸ்பேஸ் ஃபைல் 2 அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. இல்லை சிங்கிள் ஃபைலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபைலோடைய பாத் கொடுப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கேட் ஆஃப் என்னுடைய லோக்கல் டைரக்டரியில் உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா எல்எஸ் போடுறேன். ஸோ எல்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைல் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் இந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட் என்னென்ன, இது ஷெல் ஸ்கிரிப்டிங், டாட் எஸ்ஹெச்னு முடியுது இல்லையா, இது வந்து ஸ்கிரிப்டிங் ஃபைல். ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு கேட் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம். ஸோ இது வந்து என்னுடைய கரண்ட் டைரக்டரி, கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிறதுனால நான் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதுமானது. இதுவே நான் வந்து ஒரு வேறு ஃபோல்டரில் இருக்குது, இடிசின்ற ஃபோல்டரில் இருக்குது, சி டிரைவில் இருக்குது, டி டிரைவில் இருக்குது, இல்லை இ டிரைவில் இருக்குன்னு நம்ம எப்படி C: சொல்லி ஃபுல் பாத் கொடுக்குறோமோ அதை விட இங்கேயும் வந்து இடிசிக்குள்ளே இருக்குது, இல்லை வந்து யூசரில் இருக்குது, இல்லை வந்து டிஎம்பியில் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபுல் பாத் தான் கொடுக்கணும். /temp /folder /file name அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் பாத்தில் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதோடைய ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா கேட் அப்படின்ற கமெண்ட் மூலமாக நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மோர் தென் ஒன் ஃபைல் ரீட் பண்ணணுன்னா கேட் ஃபைல் நேம் 1, ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேமு, அடுத்தது வந்து செகண்ட் ஃபைல் நேம், ஸோ அதில் தேர்ட் ஃபைல் நேம். ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபைலோட கண்டென்ட் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃபைலோட கண்டென்ட் வந்துடும். இது வந்து செகண்ட் ஃபைலோடைய. இதை ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ஒர்க் ஆகுது. ஓகே.
சார் இதில் ஒரு டவுட்டு. ஸோ 2 சொல்லுங்க. ஃபைலையும் நம்ம ரீட் பண்ணுறோம், ஸ்டார்ட் அப்பு ஆ, போஸ்ட்டு. இந்த 2 ம். கண்டென்ட்டும் வேற வேற ஃபைலோட இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இப்போ இது ஏன்னா ஒரே இதாக ஓகே. வந்துடுது. ஆமா. ஒரே அவுட்புட்டா தான் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து எது எதோட எதுன்றத உங்களுக்கு பார்க்கறது கஷ்டம். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் மோர் தென் ஒன் ஃபைலோட கண்டென்ட் வந்து ஒரே வழியாக பார்க்க மாட்டீங்க. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் லாக் ஒன் லாக் டூ அதை போல தனித்தனியாக வச்சுருக்கீங்க, நான் கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணி பார்க்கணும், ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேட் ஒன் டேட் டூன்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய லாக் வந்து ஒரு ஃபைல்லையும் நேற்றைய லாக் ஒரு ஃபைல்லையும் வச்சுருக்கீங்க, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில், ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க ரியல் டைமில். ஓகே புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுது, ஸோ இப்போ சொல்கிறது வந்து புரியுது. ஆ இல்லை ஸோ இப்போ அதோட நம்ம இப்போ ஃபைல் நேமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுங்களா? ஃபைலோட நேம் வர மாதிரி ரெண்டுத்துக்கு கீழேயும் அந்த கண்டென்ட் கம்ப்ளீட் ஆனதும் செகண்ட் ஓகே. ஃபைல் நேம் அதுக்கு டேட்டா வர மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறப்ப பண்ணலாம். ஸோ ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுடைய டேட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஹ், ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபைல் ஹெட்டரை போட்டு அதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் போடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓகே வந்து அதில் பண்ணலாம், அதில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டெய்ல் அப்படின்னு சொல்லி 2 கமெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைல் இருக்குன்னா அதில் வந்து எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு வேணும் அதுக்கலாம். 100 லைன்ஸ், 2 லைன்ஸ் உள்ள ஃபைல் இருக்குது, 100 லைன்ஸ் இருக்குது, 1000 லைன்ஸ் இருக்குது. ஸோ அதோட லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து அதிகமாக இருக்கும், கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோடைய ஸ்டார்டிங்கில் உள்ள சில இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும், இல்லை அது கடைசியிலேருந்து ஒரு 4 லைன் இருந்தால் போதும், இல்லை 10 லைன் இருந்தால் போதும், இல்லை ஸ்டார்டிங் ஒரு 10 லைன் இருந்தால் போதும் அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்தால் போதும், மிடில் எல்லாம் வேணாம் அப்படின்ற சின்னதே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஹெட் அப்படின்னு போட்டிங்கன்னா டாப் டு டாப்லேருந்து டேட்டா எடுக்கும், டெய்ல்னு போட்டிங்கன்னா கீழேருந்து டேட்டா எடுக்கணும். அப்போ கீழேருந்து எடுக்கும்போது எத்தனை லைன் எடுக்கணும் அப்படின்றத வந்து -n ஆப்ஷனில் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் ஃபைல் எடுக்கிறேன் இல்லையா, இதில் வந்து 1 2 3 4 5 6 லைன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 6 லைன்ஸ் இருக்கும்போது நான் வந்து ஹெட்டு ஃபாலோட் பை அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து இதில் 6 லைன்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே கொடுத்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் ஹெட்டில் -n2. ஸோ -n அப்படின்றது நம்பர், ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ். நான் 2ன்னு கொடுத்ததுனால ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் அது கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து 3 அப்படின்னு கொடுத்தேன்னா ஜஸ்ட் 3 ஸ்டார்டிங்லேருந்து டாப்லேருந்து 3 மட்டும் கொடுக்கும். ஹெட்ன்றது டாப் மேலே உள்ளது, ஸோ மேலேருந்து 3 லைன் மட்டும் கொடுக்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்ல் போடுறேன் அப்படின்றப்போ கீழேருந்து 3 லைன், ஸோ 3ன்னு போட்டேன்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு 3, ஐ மீன் லாஸ்ட்லேருந்து 3 லைன்ஸ் மட்டும் கொடுக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா n1 போட்டிங்கன்னா லாஸ்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும். ஸோ இது வந்து ஓவரால் கண்டென்ட். அந்த ஓவரால் கண்டென்ட்லேருந்து எத்தனை வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் எய்தர் மேலேருந்து வேணும்னா ஹெட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கீழேருந்து வேணும் டேட்டா வேணும் அப்படின்றத டெய்லுன்றதை யூஸ் பண்ணுவீங்க. சார் புரிஞ்சதுங்களா? இது ஏதோ ஒரு பர்பஸான காரணத்துக்காக தான் யூஸ் பண்றாங்க. எதுக்காக சார் காமனா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு சூப்பர், ஹேக்கர் அந்த குட் கொஸ்டின், குட் கொஸ்டின். ஸோ இது வந்து ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து டாப் 10 இல்லை டாப் 5 சிபி யூட்டிலைசேஷன் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை மெமரி யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரிப்போர்ட் ஃபுல் ஃபெச் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சார்ட் பண்ணுவீங்க அந்த டேட்டாவை. சார்ட் பண்ணி உங்களோட டேட்டா வந்து ஹையஸ்ட் டேட்டா மேலே இருக்கும், அதுக்கப்புறம் லோயஸ்ட் டேட்டா அப்படியே கீழே வரும்னு வச்சுங்களேன். டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிங்கன்னா, இதே அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிங்கன்னா லோயஸ்ட் டேட்டாலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து கீழே இருக்கும், டவுனில் இல்லையா.
ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் வந்து எதோ கீழேருந்து டேட்டா எடுக்கணும் இல்லை மேலேருந்து டேட்டா எடுக்கணும். எனக்கு வந்து டாப் 10 சிபியூ அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுற ப்ராசஸ் வேணும் அப்படின்றப்போ அந்த டாப் 10ன்றது வந்து எது மேலே இருக்கும் இல்லை கீழே இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு. அப்போ கீழேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்றப்போ டெய்ல் ஆஃப் -n அப்புறம் 10ன்னு போட்டு அந்த அந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்றப்போ அதுலேருந்து கீழே உள்ள 10 ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் என்னோட டேட்டா ஹையஸ்ட் யூட்டிலைசேஷன் மேலே இருக்குது அப்படின்றப்போ ஹெட் ஆஃப் -n ஃபாலோட் பை 5 ஃபாலோட் பை கமாண்ட் போட்டிங்கன்னா மேலேருந்து ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு லாஜிக்கலாக நீங்கள் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும் ரியாலிட்டியில். ஸோ அப்போ வந்து ஹெட்டு டெய்ல் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதை தாண்டி வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாக் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரு டேட்டா பேஸில் டேட்டா இன்சர்ட் ஆகுறப்போ வந்து கீழே தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மேலே உள்ளதெல்லாம் பழைய ரெக்கார்டு, புது ரெக்கார்டு வந்து கீழே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ கீழே அப்டேட் ஆகிறதுலேருந்து எனக்கு வந்து கடைசி 5 ரெக்கார்டு எடுத்தால் போதும், இல்லை கடைசி 10 ரெக்கார்டு எடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு சின்னதே வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் டெய்ல் ஆஃப் -n5 டெய்ல் ஆஃப் -n2 அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டேட்டாபேஸ் கண்டென்ட்டாக இருக்கும், இல்லை நியூலி ஆடட் கண்டென்ட்டாக இருக்கும், இல்லை லாக் ஃபைலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கீழே இருக்குன்னா கீழேருந்து எடுத்தால் போதும் அப்படின்ற சின்னதியாக இருக்கும். ஸோ அப்போலாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே ஓகே தேங்க்ஸ். Yeah. Sir, question. சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம டெய்ல் யூஸ் பண்ணி grep யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ ஓகே, grep ஆஃப் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அன்பைண்ட் போடுங்க. அன்பைண்ட் வந்து அன்பைண்ட் அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் வரும். ஓகே 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 தேங்க்யூ. ஓகே. இப்போ நீங்க ஹேஷ் போட்டதுக்கும் இப்போ ஹேஷ் போடாம போட்டீங்க, அன்பைண்ட் வந்து ரெட் கலர்ல இருந்தது, ஹேஷ் போட்டா அன்பைண்ட் வந்து ரெட் கலர்ல வரல. என்ன அது என்ன வித்தியாசம்? ஓகே, ஸோ இது நான் ஓகே, ஸோ ஹேஷ் அப்படின்றது வந்து கமெண்ட், COMMENT அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லைனை கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹேஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டோ எந்த கமெண்ட்டுமே அதை வந்து ரன் பண்ணாது. ஆக்சுவலாக ரன் பண்ணாமல் அது வந்து ஒரு கமெண்ட், யூசர் கமெண்ட்டு. ஸோ அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து இந்த ஹேஷ் போட்டதுனால இந்த பைப்லைன்லேருந்து உள்ள ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து சிஸ்டம் எடுத்துக்கல. ஸோ அதனால இது வந்து இந்த மட்டும் ரன் பண்ணி இந்த லாஸ்ட் 2 லைன்ஸை மட்டும் எனக்கு கொடுத்துடுச்சு. ஓகே ஓகே, நான் ஷெல் ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இதுக்கு நார்மல் கமாண்ட்ல யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, ஆமாம், நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து பைப்லைன் யூஸ் பண்ணதில்லை, பைப்லைன்னா என்ன, கிரப்னா என்ன அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம் இதை பற்றி. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து கோயிங் ஃபார்வர்ட் மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட்லேருந்து மல்டிபிள் லைன் கமாண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, பைப்லைனா என்ன, அந்த டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஹெட் டெய்லில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா, ஒர்க் ஆகுதுங்களா?
ஸோ இன்னொன்று வந்து நான் வந்து இந்த ஃபைல் போடுறேன்னா இந்த ஃபைல் தான் போடணும், இந்த பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்களா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேற ஃபைல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னாலும் பண்ணுங்க. ஸோ அட் தி எண்டு வந்து இந்த கமாண்டோட பர்பஸ் என்ன, அதுக்கு எப்படி டேட்டா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலோடைய கண்டென்ட்ல வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேர்டு இருக்கு, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து WCன்ற கமாண்ட் யூஸ் ஆகும். ஸோ WCன்றது வந்து வேர்ட் கவுண்ட் அப்படின்ற கமாண்டு. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைலில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கு, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் அதோட லென்த் எவ்வளோ இருக்கு, ஸோ அது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ WC என்ன பண்ணுறேன்னா, நான் ஸ்டார்ட் tmx.sh ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் WCன்றதை அப்ளை பண்ணுறேன். ஸோ WCன்ற கமாண்ட் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணணுன்னா, எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ட கொடுக்கக்கூடியது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபைலோட கண்டென்ட் பார்த்துருவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 லைன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேர்டு வந்து எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸும் எவ்வளோ இருக்குது. பட் இதை நீங்கள் ஒன்று நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து WC அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது, வேர்டு கவுண்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைலில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து 6 லைன்ஸ் இருக்குது இல்லையா, 1 2 3 4 5 6 லைன்ஸ். ஸோ இப்போ வந்து 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ 34 வேர்ட்ஸ் இருக்குது, 240 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூட்டினாலும் கிட்டத்தட்ட சேம் ரிசல்ட் சேம் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபைலில் உங்களுக்கு வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா WCன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இதில் வந்து நீங்கள் 3மே வருது இல்லையா, இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக லைன்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ஆப்ஷன்ஸான -L அப்படின்றத பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 6 லைன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை வேர்டு இருக்குன்னு பார்க்கணுன்னா -Wன்னு போட்டிங்கன்னா 34 வேர்டு இருக்கு. ஸோ இப்போ நான் WCயில் வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னு எப்படி பார்ப்பீங்க? யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஹெல்ப் -D or man. ஹெல்ப் யூஸ் பண்ணலாம், இல்லை வேர்டு மேனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் மேன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா -C ஃபார் பைட்ஸு, -M ஃபார் கேரக்டர்ஸு, -L ஃபார் லைன்ஸு, ஸோ வந்து -L, -W ஃபார் வேர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒரு ஃபைலோடைய வெர்ஷன் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைலில் எவ்வளோ லைன் இருக்குது, இல்லை எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து ரியல் டைம் யூஸ் கேஸ் என்னவா இருக்கலாம், ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? இதுக்கு இது பார்ப்போம் ஸ்கிரிப்டிங்கில். இல்லை சார், நோ ஐடியா. ஓகே, நோ இஷ்யூஸ். நானே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு 10 யூஸரை வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 10 யூஸரை வந்து ஒரு 10 சர்வரில் இல்லை 100 சர்வர்ஸில் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு சர்வராக லாகின் பண்ணி
பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து பேஷ் ஷெல் எழுதுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து அந்த 10 யூசர் இல்லை 10 சர்வரோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எதில் இருக்குன்னா ஒரு டெஸ்ட் ஃபைலில் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டெஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்புட் ஃபைல் .input.txt அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இன்புட் ஃபைலில் கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கணும். ஸோ கண்டென்ட் அப்படின்றது யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ அப்போ 10 யூசர்னா 10 யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் லைன் பை லைன். ஸோ 10 சர்வர்னா 10 சர்வரோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸோ அதில் வந்து கண்டென்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து போய் ரன் ஆகணும். கண்டென்ட் இல்லைன்றப்போ உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகாமல் வெளியே வந்துடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து ஆல்வேஸ் வேலிடேஷன் செக் வச்சுட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த ஃபிசிக்கல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இன்புட் ஃபைல் ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க ஸ்கிரிப்டோட லாஜிக்கில். ஸோ அந்த இன்புட் ஃபைல் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ வந்து அதில் ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வேர்டு கவுண்டரை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேர்டு கவுண்ட்டில் வந்து நீங்கள் அதோட வேர்ட்ஸ் வந்து மினிமம் 1 இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு போட்டிங்க, கிரேட்டர் தென் 0ன்னு போட்டிங்கன்னா ஓகே சம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த செக்கை யூஸ் பண்ணிக்கலாம், WC யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2-3 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபைல் ப்ரெசண்ட்டாக இருக்கணும், செகண்ட் ஃபைலில் கண்டென்ட் இருக்கணும். ஸோ கண்டென்ட் இருக்குதா இல்லையான்றதை வந்து நீங்கள் எதது வந்து ஃபைல் சைஸை வச்சு பண்ணலாம். ஸோ ஃபைல் சைஸ்ன்றது ஃபைல் லென்த் இல்லையா. ஸோ ஃபைல் லென்த்து வந்து 0 சைஸ்க்கு மேலே இருக்கணும். 0 சைஸ்னால் 0 KB. ஒரு நியூ எம்டி ஃபைலில் 0 இருக்கும். இப்போ 1 KB 2 KB எதாவது இருக்குன்னா ஃபைலில் ஏதோ கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஃபைல் கண்டென்ட் ஃபைல் சைஸை வச்சுட்டும் நீங்கள் அதில் சம் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி வேலிடேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட வேர்ட் கவுண்ட் எடுத்துட்டும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 10 யூசர்ஸ்ன்றப்போ அப்போ 10 தான் இருக்கணும் அப்படின்றப்போ அந்த வேர்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே போ. ஸோ அப்படி அந்த செக் பாயிண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இல்லை ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட்லேயும் நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து 2-3 ஃபைல்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இந்த ஃபைல் ப்ளஸ் வந்து போஸ்ட், ஸோ இப்போ 2 ஃபைல் கொடுக்குறேன் அப்படின்றப்போ இந்த 2 ஃபைலையும் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃபைலில் 34, செகண்ட் ஃபைலில் 4, டோட்டலாக வந்து 38 இருக்குது அப்படின்னு சொல்லி தந்துடும். ஸோ நீங்கள் வந்து மோர் தென் 1 ஃபைலில் வந்து எவ்வளவு டேட்டா இருக்குது, எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கூட நீங்கள் WC யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இல்லையா. WC ட்ரை பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கம்ப்ளீஷன். ஸோ டேப் கம்ப்ளீஷன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் போடணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் /etc அப்படின்றப்ப நான் ஃபுல்லாக ETC அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணணும் கிடையாது. /e டைப் பண்ணிவிட்டு டேப் இருக்குல்ல கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு ETCன்றது ஃபில் ஆகிடும். இப்போ நான் PASWDன்றதை வந்து நான் PASSWD அப்படி சொல்லி நான் ஃபுல்லாக டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு PA அப்படி டைப் பண்ணிவிட்டு டேப்பு போட்டாவே எனக்கு ஃபில் ஆகிடும். பட் இது வந்து உங்களுடைய PAன்றதுல வந்து மோர் தென் 1 டேட்டா கூட இருக்கலாம்.
மோர் தென் ஒன் ஃபைல் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிங்கிள் டேப் போட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு என்ன மேட்ச் ஆகுதோ அது வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் பிஏஎஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வந்து /etc/ன்னு போட்டுட்டு டேப் ப்ரெஸ் பண்ணினேன். அந்த ஃபைலில் அந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே லிஸ்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wb ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக டைப் பண்ண வேணாம் அப்படின்றப்போ நீங்கள் இப்போ நான் வந்து எந்த பாத்து போகணுமோ அந்த பாத் நேவிகேட் பண்ணிடணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இடிசிக்கு வந்து நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து இடிசியில் இருக்குது, இல்லை வந்து நான் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஃபைல் இல்லை முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே இடிசியில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இடிசிக்கு வந்து நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நேவிகேட்ன்றது வந்து சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடிசிக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ நான் எல்எஸ் போட்டேன் அப்படின்றப்போ வந்து இடிசிக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸோ என்னால் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நான் பாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து அந்த கீவேர்ட் ரிலேட்டடாக எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக எனக்கு வந்துடும். ஸோ சிங்கிள் மட்டும் இருக்குன்னா அது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ நான் வந்து பாஸ் டபிள்யூடி அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து பாஸில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால அது ஃபில் ஆகிடும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்ஓ அப்படின்னு போட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ எல்ஓ அப்படின்றதுல வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கீவேர்டு வந்து மேட்ச் ஆகுது, ஸோ எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஷார்ட்கட் இப்போ நான் வந்து இந்த ஃபைலில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப நான் வந்து லோக்கல் டேப் போட்டேன்னா லோக்கல்லேயே இவ்வளவு இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேமான வேர்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் சில பாத்து இருக்கு இல்லையா, ஸோ /tmp வந்து சில யூஸர் பாத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டேப்பை ப்ரெஸ் பண்ணவே உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீஷன் ஆகிடும் அந்த கோடு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நான் /d ப்ரெஸ் பண்ணுறேன்னா /dev/ ஸோ /devக்குள்ளே எவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது. அப்போ நான் டிஸ்க்னு ப்ரெஸ் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைன்னு இருக்குது. ஸோ இப்போ பைலேயே வந்து எவ்வளோ இருக்குது, இல்லை பை லேபிள்னு போடுறேன். எல்லுன்னு டைப் பண்ணிவிட்டு நான் டேப்னு ப்ரெஸ் பண்ணாவே வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா திரும்ப டேப் ப்ரெஸ் பண்ணால் அது வந்துடும். ஸோ இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ லைக்வைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 1 or 2 கீவேர்ட்ஸ் லெட்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணாவே அதோட ஆப்ஷன்ஸ் வந்துடும். அந்த ஃபைல் நேம் ஃபுல்ஃபில் ஆகிடும், இல்லை அந்த ஃபோல்டர் நேம் ஃபுல்ஃபில் ஆகிடும், இல்லை வந்து அந்த ஃபைலுக்குள்ள அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன சப் ஃபைல்ஸ் சப் ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது லிஸ்ட் ஆகிடும் இதை போல். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கீன் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டைப் பண்ணிட்டு பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன். ஸோ ஷார்ட்கட்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்றப்போ அதோட ஆப்ஷன்ஸ் அதே கீவேர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது வந்துடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் டேப் இல்லைனா வந்து டேப் வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இது டேப் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ இப்போ வந்து ஏன்னு டைப் பண்ணிவிட்டு நான் டேப் போடுறேன் அப்படின்றப்போ ஸோ ஏ ரிலேட்டடாக வந்து எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ ஸோ அது ஃபுல்லாக வந்து லிஸ்ட் ஆகிடுது. ஸோ அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன்னா பி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்து. ஸோ அதே போல் வந்து அது வந்து என்ன ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட் மேட்ச் பண்ணி என்னென்ன இருக்கோ அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே வந்துடும். அதே போல் வந்து நீங்கள் ஒரு பார்த்து தரும்போது வந்து /ன்னு போட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரு வந்து ஈல எது ஸ்டார்ட் ஆகுதோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும். சப்போஸ் மோர் தென் 1 மேட்ச் இருக்குன்னு அது வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும் இதை போல். ஸோ ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் இருக்குது, ஒரே ஒரு மேட்சிங் மட்டும் இருக்குன்னா அதை அப்படியே ஃபில் பண்ணிடும். இல்லை மோர் தென் 1 மேட்ச் இருக்குன்னா அதை லிஸ்ட் பண்ணும். டவுட் இருக்குங்களா? சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ இடிசிக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள நிறைய டைரக்டரி இருக்கு. அது இப்போ ஒரு பின்னு ஒரு ஃபைல் இருக்கான்ற மாதிரி நான் டபுள் டேப் பண்ணி செக் பண்ணா அது எல்லா டைரக்டரியிலையும் போய் செக் பண்ணி எல்லா அவுட்புட்டும் கொடுக்குங்களா? இல்லை வந்து அந்த இடிசிக்குள்ள இருக்க அந்த ஃபைலை மட்டும் தான் செக் பண்ணுமா, இல்லை அதுக்குள்ள இருக்க டைரக்டரிக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்க ஃபைலையும் செக் பண்ணுமா? ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா அந்த கரண்ட் ஃபோல்டரில் உள்ளது தானே ட்ரை பண்ணோம். ஸோ சப் ஃபோல்டரில் ட்ரை பண்ணாது. அது வந்து நம்ம எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்க்கலாம் அந்த ஃபோல்டர் அண்ட் ஃபைல் சர்ச்சில். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ரெக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இஃப் அண்ட் ஆர்னு போட்டு. ஸோ அது அதில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் மிஷினில் நான் வந்து நானாக லாகின் பண்ணிவிட்டு எஸ்யூ பண்ணிவிட்டு ரூட் போடும்போது ஆட்டோ கம்ப்ளீட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, அப்போ வந்து நம்ம எப்படி அதை எனேபிள் பண்ணுறது? இது வந்து இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வந்து பேஷுக்கு மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது ஷெல்லுக்கும் இருக்குமா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பேச்சுலர் டிஃபால்ட்டாக இருக்கும் ஆட்டோ கம்ப்ளீஷனு. நீங்கள் சொல்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் ஓஎஸ்? ஏன்னா சூசே தான் நானும் இதே போல் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் வந்து சம்டைம் வந்து அது ஒர்க் ஆகலை. நான் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற போல தான் சில சர்வர்ஸ் ஒர்க் ஆகும், சில சர்வர்ஸ் ஒர்க் ஆகலை. ரைட்டுங்களா? கரெக்ட் எக்ஸாக்ட்லி. நான் இப்போ கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஆமாம், நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் நான் கிளியராக சூசேவாக இருக்குன்னு டவுட் போட்டேன். ஸோ அது வந்து அது என்ன ஃபிக்ஸ்ன்னு எனக்கும் தெரியல ஷோரா, டு பி ஃப்ராங்க். ஸோ அது வந்து சில சமயம் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் அதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கல. சரி ஓகே, நான் ஏன்னா மேக்ஸிமம் நான் கமெண்ட்ல அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டேன், ஸ்கிரிப்டிங். ஸோ அந்த இது தானே, ஆட்டோமேஷன் தானே. ஸோ அதனால வந்து சிஸ்டம் அட்மின் வந்து அதை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது. ஓகே
இப்போ பவர்ஷெல் விண்டோஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எனேபிள் பண்ணிக்கலாம். பட் லினக்ஸ்ல வந்து செட்டப் இல்லை. பை டிஃபால்ட்டாக பேக்ஷெல் ரெட்டாட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. சூசையில் தான் நான் இது பார்த்துருக்கேன் ப்ராப்ளம் சம்டைம். ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக சூஸே தான் அது. ஏன்னா அது வந்து எஸ்ஏபி மிஷின். ஸோ இது வந்து விண்டோஸ் பவர்ஷெல்லில் இங்கே வந்து ஸ்டார்ட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து கேட் ஐஃபன் போட்டுங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகுது இல்லையா டிஃபால்ட்டாக. ஆமாம். இது லிஸ்ட் ஆகுறது எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸ் தான் காரணம். டைம் இல்லைன்னா அதை எனேபிள் பண்ணோம். இப்போ நான் கெட்டுன்னு போட்டுட்டு ஐஃபோன் போட்டுட்டு டேப் ப்ரெஸ் பண்ணாவே இந்த ஆப்ஷன் வரும். டிஃபால்ட்டாக வரும், பட் டேப் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் தான் அது. ஸோ அது பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு விண்டோஸ் பவர்ஷெல்லில் கூட. சப்போஸ் இல்லைன்றப்போ வந்து இங்கே போயிட்டு ஸ்டார்ட் இன்டெலிஜென்ஸ் ப்ரெஸ் பண்ணும். ஓகே. கண்ட்ரோல் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிங்கிள் லைனில் தானே எல்லாமே பார்க்குறோம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரே கமெண்டு பட் வந்து நான் நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து என்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஹெட்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ ஹெட்டில் வந்து -N3 ஸ்டார்ட் அந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம் இல்லையா, ஃபைல் நேம் வந்து ஸ்லாஷ்ல இருக்குண்ணா. ஓகே, ஹெட்டு /N3 ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த ஃபைல்லேருந்து 3 லைன்ஸ் எடுக்கிறேன் ஃப்ரண்ட்ல. ஸோ நான் சிங்கிள் லைனாக அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, ஸோ நம்பர் 3 ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டேனே, இது சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா இந்த கமாண்ட் இன்னும் முடியலை, ஸோ கண்டினியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இல்லையா, பேக்வேர்ட் ஸ்லாஷ் தானே இது. ஸோ பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்றப்போ ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் முடியல, இன்கம்ப்ளீட், ஸோ வந்து ஸ்டில் சம் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஃபைல் 1 டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த கண்டினியூஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சிங்கிள் லைனாக எடுத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் மோர் தென் 1 லைனில் நீங்கள் கமெண்ட்டை டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ சிங்கிள் லைன்லையும் அச்சீவ் பண்ணிக்கலாம், இல்லை இதோட கண்டினியூஷன் இருக்குது அப்படின்றப்போ பேக்வேர்ட் ஸ்லாஷ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் இன்னும் கண்டினியூஷன் இருக்குன்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் ஃபாலோட் பை இன்புட். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் பாருங்கள். ஸோ சிங்கிள் லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதோட கண்டென்ட் சொல்லி உங்களுக்கு கிளியராக கேட்குது. ஸோ இது கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ நீங்கள் கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்கிரிப்டிங்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கிரிப்டிங்கை தாண்டி கமாண்ட்லேயே வந்து இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கட் ஆகுது. இப்போ ஸோ இந்த ஃபைலோடைய கண்டென்ட் இங்கே இருக்குது, இந்த ஃபைலோட கண்டென்ட், இந்த ஃபைலோட கண்டென்ட் சொல்லி சூப்பராக வந்துருக்கு. இதுலயே வந்து அந்த வேர்ட் கவுண்ட்டும் பார்க்க முடியல சார். ஒன்னொரு லைன் ஆட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கமாண்ட், இது வேர்ட் கவுண்ட் இன்னொரு கமாண்ட் இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் செமிகோலன் போட்டு செப்பரேட் பண்ணணும்.
செமிகோலன் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கமாண்டோட ரிசல்ட் அண்ட் ஃபாலோட் பை வேர்ட் கவுண்டோட. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which bash command displays the last 5 lines of the var log messages file. ஸோ இந்த பாத்தில் மெசேஜஸ்ன்ற ஃபைலில் லாஸ்ட் 5 லைன்ஸை மட்டும் எந்த கமாண்ட் டிஸ்பிளே பண்ணும்? சி. ஓகே, கரெக்ட். ஸோ லாஸ்ட்னாவே நம்ம டெய்ல்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து எத்தனை லைன்ஸ் வேணுன்றதை வந்து -nன்றதில் கொடுப்போம் அண்ட் ஃபாலோட் பை ஃபைல் நேம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சீன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்டில் which bash shortcut or command separates commands on the same line? செமிகாலன் சி. செமிகோலன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சில பேர் கோலன் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, இல்லை கமா யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கமா கோலன் யூஸ் பண்ணக்கூடாது. செமிகோலன்றதான் வந்து டீலிமிட்டட். ஸோ அடுத்தடுத்த கமாண்டை வந்து ஒரே லைனில் போடுறோம். சரிங்க, ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து செமிகோலன், ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின், which bash command is used to change a user's password? ஆப்ஷன் சி இல்லையா, passwd. ஸோ passwdன்ற கமாண்ட் தான் வந்து லாஸ்ட் ஒன் சார், லாஸ்ட் ஒன் பி. எதுங்க? ஐ திங்க் பி நினைக்கிறேன் சார். சி. பியா? டி. டியா? இல்ல, டின்றத வந்து யூசருடைய அக்கௌண்ட் லாக் பண்றதுக்கு இல்லை ஆக்டிவ் பண்றதுக்கு, ஸோ அந்த ஆப்ஷனு. ஸோ இது வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். ஈன்னு சொல்றதுக்கு தான் சார் அப்படி சொல்றேன். இல்ல நம்ம யூசரோட பர்டிகுலர் யூசரோட மாத்துறது வந்து யூசர் பாஸ்வேர்டு மட்டும்தான், எந்த யூசர் கூடயும் மாத்திக்கலாமா சார்? இது வந்து கரண்ட் யூசரோடையது அப்படின்றப்போ வந்து பாஸ்வேர்ட் தான் யூஸ் ஓகே 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 சார். ஓகே கரெக்ட் சார். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா which bash command is used to display the file type? ஃபைலோட டைப்க்கு இந்த ஆப்ஷன் சி. cat c. which இது வந்து क्वेश्चन பார்த்துட்டீங்க. எந்த கமாண்ட் வந்து ஃபைலோட டைப்பை வந்து டிஸ்ப்ளே பண்ணும்? ஸோ ஃபைல் டைப்னாவே நம்ம ஃபைல்ன்ற கமாண்ட். ஸோ இதில் கேட்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு, ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைல்ன்ற கமாண்ட் வந்து ஃபைலோட டைப்பை மட்டும் சொல்றதுக்கான. ஸோ இந்த ஃபைல் டைப் அப்படின்றதுனால நம்ம ஆப்ஷன் ஏன்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு பார்த்ததுல? இப்போ லாஸ்டா ரன் பண்ணல சார், அது டெர்மினல் அந்த கமாண்ட்ஸ் கொஞ்சம் காட்டுங்க சார். அது ஆக்சுவலாக ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கமாண்ட் வந்து நான் இங்கே சேட்டில் போடுறேன். லாஸ்ட்டாக ரன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் -n அண்ட் தென் இது வந்து ஃபைல் நேம் வந்து ஸ்டார்ட் ஃபைல் நினைக்கிறேன், சம் .sh. இதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செமிகோலன். ஸோ அதில் வந்து இப்படி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் கண்டினியூஷன்றதுனால செமிகோலன் வேர்ட் கவுண்ட் டாட் ஃபைல் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்.
ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோடைய டாப் த்ரீ லைன்ஸ் டிஸ்பிளே ஆச்சு அண்ட் ஃபாலோட் பை அந்த ஃபைலோடைய வேர்டு கவுண்ட் எவ்வளவோ அதுவும் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இதுக்கு இதுவே வந்து ப்ரீவியஸா நீங்கள் அதுவும் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா n3 டாட் ஃபைல் டாட் sh. ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து வேற ஃபைல் நேம் கொடுத்துங்க, இது கரெக்டான ஃபைல் நேம் கிடையாது. ஸோ நான் ஸ்லாஷ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷுக்கு அப்புறம் வந்து நீங்கள் மோர் தென் ஒன் ஃபைலை கூட நீங்கள் அந்த கமெண்ட் கம்ப்ளீட் ஆகலை, நீங்கள் வந்து இன்னமும் அதுக்கு வந்து இன்புட் கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து நான் இன்னொரு இன்புட் வந்து போஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட கண்டென்ட்டும் வந்துச்சு, இந்த ஃபைலோடைய ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸும் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த பேக் ஸ்லாஷோடைய பர்பஸ் என்னன்னா அந்த கமாண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இட்ஸ் ஸ்டில் யூ கேன் பாஸ் சம் வேல்யூ. ஸோ வந்து அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் வேல்யூ பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் லைனில் பண்ணுவோம். head -n3 start file .sh ஸ்பேஸ் post file .txt அப்படி கொடுப்போம். ஸோ இப்படி வந்து மோர் தென் ஒன் ஃபைல் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம நீங்கள் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லைன்லையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே சார் இது ஃபுல்லாவே வந்து ஆன்லைன்லயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆன்லைன் டொமைன் இருக்கு. ஸோ நீங்கள் இதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் சொன்னது தான். இப்போ கிட்டத்தட்ட நான் ஐடியில் இருந்தாலும் போயிடும் ரொம்ப நேரத்துக்கு. அது இல்லாமல் வந்து 50 மினிட்ஸ் தான் இது இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஹிஸ்டரின்னு போட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து செஷன் போயிட்டு திரும்பவும் புது செஷன் வந்தீங்கன்னா அந்த டேட்டா எதேஸ் ஆகிடும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரின்னு போட்டு ஒரே நிமிஷம் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன கமெண்ட் ரன் பண்ணீங்களோ அது ஃபுல்லாக வந்துடும். அதை காப்பி பண்ணி உங்களுடைய லோக்கலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சார் எனக்கு யாராவது ஆரக்கிள் விஎம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? நான் ஆக்சுவலா இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதுல மிஷின் ஒன்று கிரியேட்டும் பண்றேன். பட் ஆனா ரைட் சைடுல கார்னர்ல மிஷின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன காட்டுதுனாக்கா பவரிங் விஎம் அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் ஆனா மிஷின் ஸ்டார்ட் அப் ஆகல. அது எப்படி எனக்கு ஐடியா இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து சொல்லுங்க, நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா? ஆமா சார், நான் விஎம் வச்சு தான் சார் யூஸ் பண்றேன். நான் வந்து ராக்கி லினக்ஸ் போட்டிருக்கேன். அதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சார் நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ நீங்க மேக்ஸிமம் ஒர்க் ஆகும் எல்லாமே, பட் சில கமாண்ட் மட்டும் தான் டிவியேட் ஆகும். ஸோ அப்போ அது ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கமாண்ட் என்னன்றதை மட்டும் பார்க்கணும். சப்போஸ் நீங்க உபுண்டவும் யூஸ் பண்றேன் சார். உபுண்டவும் சைமல்டேனியஸா 2 இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டா அதுல இப்போ நார்மலா நம்ம வேற ஏதாவது ஓபன் பண்ணி இன்னைக்கு பார்த்தது எல்லாமே அதுலயும் ஒர்க் ஆகும் சேமா. சில டீவியேஷன் மட்டும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க் ஆகிடும். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கமாண்டு அப்புறம் இன்னும் சில கமாண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில். ஸோ நீங்கள் இன்னைக்கு பண்ணது எல்லாமே அதிலே ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம். சாரி சார். ஓகே, ஸோ ஆனந்த் நீங்க இப்போ வந்து ஜெகதீஷ் நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க? ஆமா சார், என்ன டவுட்னா சார், இப்போ நம்ம இதை அட்வான்ஸ் நம்ம டெவாப்ஸ்க்கு இதை கொண்டு போகலாமா சார்? ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம டெவாப்ஸே ரன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சார் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி? ஸோ வந்து டுவர்ட்ஸ் வந்து நம்ம டெவாப்ஸ்ல இதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ லினக்ஸ்ன்றது நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்ப்போம். பட் அட் தி எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து டெவாப்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க, ஸோ ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். சரிங்க சார். டெவாப்ஸ்ல வந்து சிஎம் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல், ஆன்சிபிள், சால்ட் ஸ்டாக்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தான் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எப்படி இன்டிகிரேட் பண்றாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். டெராஃபார்ம் யூஸ் ஆகுது என்ன சார்? டெராஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஎஃப் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம், டெராஃபார்ம் ஃபைல்ஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணிட்டு அது பில்டு மட்டும் தான் பண்ண போகுது. பட் ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து அதில் யூஸ் பண்ணாது, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்ல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். டிப்ளாய்மெண்ட்ல அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்.
சார் மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சர்வர் பேக்கப் எடுக்கிறது, சிஸ்டம் யூசர் நேம் மாத்துறது, இதெல்லாம் பல்கா பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே சார் சொல்றேன்? ஆமா ஆமா. ஸோ வந்து இதை ஓகே விட சார். நிறைய டே 1 டே 2 நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆட்டோமேஷனில் டேஸ் ஏதோ டே 1 டே 2. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டாபிக் வரும்போது அதெல்லாம் கவர் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார். சாரி ஃபார் இன்டர்வியூஸ். தேங்க்யூ சார். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ஆனந்த் நீங்க சொல்லுங்க. ஸோ நீங்க தான் வந்து இந்த எனக்கு ஷேரிங் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஜஸ்ட் ரெடியா வச்சிருக்கேன். ஷூர் ஷூர். ஆக்சஸ் இருக்குங்களா இப்போ? இல்ல சார், கிடைக்கல. இல்லையா? ஓகே. கொடுத்துட்டேன். சரி. ஸோ வேற ஏதாச்சும் வந்து நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய இன்புட்டும் கொடுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. தெரியுதுங்களா சார்? இல்ல ஆனந்த், இப்போ போயிடுச்சு, வந்துச்சு, இப்போ திரும்பவும் போயிடுச்சு உங்களோட ஸ்கிரீன். திரும்பவும் ஷேர் பண்ணுங்களேன். இப்போ தெரியுது. ஓகே சார், இங்க தான் சார் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ரெட் டாட் போட்டுறீங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இன்ஸ்டன்ஸ்? இல்ல, ஸ்டார்ட் பண்ணா ஜஸ்ட் இந்த பவரிங் அந்த மாதிரி வரும். பட் ஆனா அதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டிஸ் எடுக்க மாட்டேங்குது. ஓகே. அப்போ ஜீரோல தான் இருக்கா எப்போதுமே? ஆமா சார். இல்ல உங்க பயாஸ்ல போயிட்டு நீங்க எனேபிள் பண்ணனுங்க. ரிசல்ட் ஃபெயில் ஆக்சுவலி. ரிசல்ட் ஃபெயில். உங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நம்ம பூட் பண்ணுவோம் இல்லைங்களா? வெர்ச்சுவல் பார்ட் வந்து டிசேபிள்ல இருக்கு. ஸோ அதுக்கு எனேபிள் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பயாஸ்ல போயிட்டு பயாஸ்ல அங்க சொல்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். விஎம்ஆர் இது பண்ற ஹைப்பர்வைசர் பண்றதுக்கானது. ஸோ அதுக்கப்புறமா இது போட்டீங்கன்னா ஸோ உங்களோட டிஸ்க் இது மாதிரி எல்லாமே வெர்ச்சுவலைசேஷன் எனேபிள் ஆயிரும். தென் யூ கேன் பவர் இட் ஆன். ஓகே. நான் பயாஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பயாஸ் இந்த சிபியூ மாடல் வந்து டிசேபிளா இருக்கு. யூ ஹேவ் டு எனேபிள்னு சொல்லுது பாருங்க. disable the BIOS of the all CPU modes. But not in hypervisor. Yes. அதான் அது ரெண்டு ஆப்ஷன் வரும். அது நீங்க பயாஸ்ல போயிட்டு அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டு then if you do that it will work. Components also interface. எஸ், நான் இப்ப இந்த எரர் கோட் வச்சு நான் கூகுள் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். பயாஸ்ல போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ல வந்து டிசேபிள்ன்றதை எனேபிள் பண்ணிட்டு பார்க்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்ல, ஹைப்பர்வைசரையும் அந்த VM. ஆமா. எஸ். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். Yeah. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே. எப்படி பயாஸ்ல எப்படி பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? பண்ணுங்க சார், பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வந்து லேப் ஓகே தானே? ஸோ எது க்ளவுட் இல்லை அதுக்குள்ள க்ளவுட் இல்லைன்னா சாரி விர்ச்சுவல் லேப் இல்லைன்னா வந்து ரெட் ஹேட்டோடைய இது காமிச்சேன் இல்லையா லேப் அது. ஸோ பட் ரெட் ஹேட் யூஸ் பண்ணுறீங்க, லேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ மேக் ஷுர் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கமாண்ட் தான் பார்க்குறோம். பட் இருந்தாலும் இந்த கமாண்ட்லாம் முக்கியமான கமாண்ட் இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரின்றதை யூஸ் பண்ணி அந்த கமாண்டை காப்பி பண்ணி உங்களுடைய லோக்கலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஸ்கிரிப்டிங் போகிறப்ப வந்து நம்ம நிறைய கமாண்ட் டைப் பண்ணுவோம், நிறைய லாஜிக் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் சேவ் பண்ணணுன்றப்போ வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அது லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்பயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்றப்போ உங்களுக்கு அதை அப்பப்போ பேக்கப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அட் தி எண்டு வந்து நான் கோடை வந்து நான் கிட்டில் போட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா நீங்கள் கிளாஸில்? சார் லிங்க் ஷேர் பண்ணிருக்கீங்களா சார் குரூப்ல? லிங்க்குங்க இல்ல இந்த இன்னைக்கு டுடே கிளாஸ் லிங்க். ஓகே. ரெக்கார்டிங் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சிடும், இல்லை நாளைக்கு காலையில் போட்டுருவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டர் ஃபைல்
அதோட பாத் அப்சல்யூட் ரிலேட்டிவ் சொல்லுவாங்க அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ இது எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்றப்போ வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். Yeah, thank you all. Thanks for joining. Bye. Bye bye.